வீடியோவில் நம்ம பிஎட்டில் 4th செமஸ்டரில் இருக்கிற சப்ஜெக்ட், அதாவது வந்து கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்ற சப்ஜெக்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ யூனிட் 1 வந்து எமர்ஜென்சி ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ். இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனே வந்து உங்களுக்கு 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதாவது வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்பப்பெல்லாம் வந்துச்சு, எந்த இயர் வந்துச்சு, அந்த மாதிரி ஆக்ட் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத பார்த்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் வந்து பாலிசிஸ் என்னென்னலாம் பாலிசி சொல்லுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் 3 டைப்ஸாக இருக்குது. ஆக்ட்ஸ்னு பிரிக்கிறாங்க, பாலிசிஸ்னு பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட நீடு இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து படித்து தான் எழுதணுன்ற மாதிரி இல்லை, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அதே மாதிரி வந்து சப் டாபிக்ஸாகவும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எடுத்து வச்சு அதில் இருக்க ஹிண்ட்ஸ் படித்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட பிரின்சிபல்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் வேரியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் CWSN. ஸோ என்னென்னலாம் வேரியஸ் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி CWSN அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸை தான் நம்ம என்னென்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா CWSN. இது வந்து சம்டைம்ஸ் 1 மார்க்லையும் கேட்பாங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CWSN என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ் தான் CWSN. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்ரோச்சுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கன்ஃபார்ம் இந்த லாஸ்ட் கொஷின் வந்து 10 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஸோ 10 மார்க்கில் வந்துச்சுன்னா 3மே ஜாயின் பண்ண மாதிரி கேட்பாங்க, இல்லைனா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், கம்பேரிசன் ஆஃப் இன்க்ளூசிவ், இன்டெகிரேட்டட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ இந்த 3த்துக்கான கம்பேரிசன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான நோட்ஸ் எதனா வேணுன்னா கேளுங்க, நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 2ல் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள். பேரியர்ஸ் டு ப்ரொவைட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வர என்னென்னலாம் பேரியர்ஸ்னால் கஷ்டங்களை சொல்லலாம், இல்லை வரிஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ பேரியர்ஸ் என்னெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரியர்ஸ் டு ப்ரொவைட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன். ஸோ என்னென்னலாம் வேஸ் அண்ட் எப்படியெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணலாம் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷனை. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் டீச்சர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஆக்சுவலி இது வந்து டீச்சர்ஸ்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட ஃபீச்சர்ஸும் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் 3ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இன் ஸ்கூல் அண்ட் கரிக்குலம். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் இன்க்ளூசிவ் லேர்னிங்கை பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும், அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் இன் ஸ்கூல் அண்ட் கரிக்குலம்லேயும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிவர்சல் டிசைன் கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன். என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன் இன் வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ வேரியஸ் என்விரான்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் டிசைன்ஸை பார்த்துக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் பாருங்கள், கரிக்குலம் அடாப்டேஷன்.
ஸோ கரிக்குலம் எப்படி வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி சிலபஸ் தான் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கரிக்குலம் அக்காமடேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ கரிக்குலம் அக்காமடேஷன் ஃபஸ்ட்டு வந்து இந்த 3னா ஃபஸ்ட்டு கரிக்குலம்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு கரிக்குலம் அடாப்டேஷன் ஃபஸ்ட்டு கரிக்குலம் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடாப்டேஷன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கமடேஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன். அக்கமடேஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு கொஷின் எப்படி எழுதணும்னா கரிக்குலம்னா என்ன, கரிக்குலம் பற்றி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடாப்டேஷன் வந்து கீழே போட்டு கரிக்குலம் அடாப்டேஷன் அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிக்குலம் அக்கமடேஷன்ஸ் அப்படின்றது கொடுங்க. அதுக்கப்புறம் அதனோட கரிக்குலம் மாடிஃபிகேஷன்ன்றதோட டெஃபினேஷனை கொடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிசிஷன் மேக்கிங் மாடல் ஃபார் டிசைனிங் கரிக்குலர் அடாப்டேஷன்ஸ். ஸோ அதுக்கான மாடல் மேக்கிங் எப்படி இருக்கும், டிசைனிங் எப்படி இருக்கும், டிசிஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அடாப்டேஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி 3rd யூனிட்டில் யூனிவர்சல் டிசைன்னா என்னென்னு பார்த்தோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் டிசைன். ஸோ நம்ம யூனிட் 3ல பார்க்குறத வச்சு நம்ம யூ கேன் ரைட் ஈவன் இன் யூனிட் 4 யூனிவர்சல் டிசைனா என்ன, ஃபார் லேர்னிங் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் யூடிஎல் அண்ட் டிஐ இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஓகேவா. அதான் இங்கே பார்த்தோம் இல்லையா 4th ஒன் யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். இதுதான் வந்து யூடிஎல்னு சொல்கிறோம். அதே மாதிரி டிஐன்றது வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் யூடிஎல் இங்கே பார்த்ததும் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் 5th கொஷனில் பார்த்தோம் இல்லையா டிஐ இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இது 2 பார்த்தாலே யூ கேன் ரைட் திஸ் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமுக்கான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் இருக்க சில கொஷின்ஸ் என்னென்னு பாருங்கள். காமன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூசிவ் செட்டப். ஸோ காமனான இஷ்யூஸ் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எவிடன்ஸ் பேஸ்டு கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்கிறாங்க. பேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஷின். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபாஸ்டியரிங் ஃபேமிலிஸ் ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் ஆஃப் யூனிட் 5 பார்த்துக்கோங்க. டீச்சர்ஸ் ரோல் இன் இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ டீச்சரோட ரோல் எப்படி இருக்கும், இன்க்ளூஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸோட டீச்சர்ஸ் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த 5th டாபிக். ஸோ இது எல்லாமே தான் வந்து கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலோட 5 யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இது வந்து 10 மார்க்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி வந்து 5 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்படி சப்டாபிக்ஸ் மாதிரி பிரித்து வச்சு நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை. தேங்க்யூ.